இந்த கடைசி பத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக என்னிடத்தில் வருவார்கள். அதிகமாக என்னிடத்தில் வந்து திருக்குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதி காண்பிப்பார்கள் எனக்கு. இப்ப நம்ம கிட்ட வந்து திருக்குர்ஆன் வந்து புத்தகமாக இருக்கின்றது, ஒரு நூலாக இருக்கின்றது. நாம் என்ன செய்ய முடியும், அதை அப்ளிகேஷனாக நாம் எடுத்து அதை மொபைல் போன்ல கூட என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம், அதை படித்துக் கொள்ளலாம். பேப்பர் வடிவில் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி வஹி அருளப்பட்டது என்று சொன்னால் செவிவழி செய்தியாகத்தான் அருளப்பட்டது. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இதை அவர்கள் மனப்பாடமாக்கிக் கொள்வார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தூதராக என்ன செய்கின்றான், இந்த திருக்குர்ஆனை முழுவதுமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார். அப்ப அவர்கள் கடைசி காலத்திலே கடைசி இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இந்த 10 இரவிலேயும் என்ன செய்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதுவரை என்னென்ன வசனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ, இடையிடையே வந்திருக்கும்ல, அவர்கள் கிட்டத்தட்ட இந்த 23 ஆண்டு காலத்திலே எத்தனை வசனங்கள் வந்ததோ அத்தனை வசனங்களையும் என்ன செய்யறாங்க, ரிகல்சல் பண்றாங்க. ஓதுங்க, இதை ஓதுங்க கரெக்டா அப்படின்னு என்ன செய்யறாங்க, ரிகல்சல் பண்றாங்க. இது எத்தனை தடவை நடக்குது, கிட்டத்தட்ட 2 முறை திருக்குர்ஆனை என்ன செஞ்சிட்டாங்க, முழுவதுமாக ஓதி முடித்து விடுவார்கள். அப்ப அந்த அளவிற்கு திருக்குர்ஆனோடு ரொம்ப அதிகமாக தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த கடைசி 10 நாட்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இதிலிருந்து நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன மசாயில் என்னவென்று சொன்னால், நாம எப்பயுமே குர்ஆன் ஓதாட்டாலும் பரவாயில்லை, எப்பயுமே நம்ம என்ன செய்யறது, குர்ஆன் ஓதுறோம்னு வைங்க, அட்லீஸ்ட் இந்த 10 நாளாச்சும் என்ன செய்ய நம்ம குர்ஆன் ஓதும். அதுதான் இந்த 10 நாளைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கண்ணியம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திருக்குர்ஆன் நமக்கு அருளப்பட்டதனுடைய நோக்கம், திருக்குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்டதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கின்றோம் என்றுதான் அதுக்கு அர்த்தமாகும். அதனுடைய மதிப்பு, அதனுடைய கௌரவம், அதை பற்றி நமக்கு என்ன செய்யற சரியான முறையில நமக்கு தெரியவில்லை என்றுதான் அர்த்தமாகும். எனவே இதை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக என்ன, இன்று சமூகத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக அமல் செய்வார்கள். தங்களது குடும்பத்தினர்களையும், தங்கள் வீட்டு தங்களது மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் என்ன செய்வாங்க, இந்த அமல்களை செய்ய அவர்கள் எழுப்பி விடுவார்கள். இந்த 10 நாள் நீங்க என்ன செய்ய, அதிகமான அமல்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தொழுகக்கூடாத நாட்கள் சில நாட்களாக வரும். அவர்கள் தொழுகக்கூடாத நாட்களில் கூட தொழுகை வேண்டுமான விட்டு விடலாம். ஆனால் இரவிலே திக்ர் செய்வது, திருக்குர்ஆனை எடுத்து ஓதுவது, தஸ்பீஹ்களை செய்வது, துஆக்களை செய்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆக்களை ஓதுவது, இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக அவர்கள் ஈடுபடுவது சிறப்பு. அப்ப ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த இரவை நாம் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெரியவர்கள் அப்படின்னா பிற்காலத்தில் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 10 நாட்களை அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், இந்த பொதுவாக வந்து அன்னன்னைக்கு உழைத்தால்தான் அன்னன்னைக்கு உள்ள வருமானமாக இருக்கக்கூடிய மக்களாக இருந்ததன் காரணமாக இந்த ரமதானிலே இந்த இரவில அமல் செய்யணும் என்பதற்காக வேண்டி முன்கூட்டி என்ன செய்வார்கள், இந்த மாசத்தில் வரக்கூடிய வருமானத்தை தான் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த கடைசி 10 என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு வேலைக்கு போகிறது, வேலையே என்னதான் இபாதத் செய்யறது மட்டும்தான் நமக்கு வேலை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. முன்கூட்டியே வந்து அதுக்குள்ளான பொருளாதார தேவைகளை வந்து பூர்த்தி செய்து வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நமக்கு பல செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் என்று சொன்னால், இது அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல தடவை இது எந்த இரவில் வருகின்றது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டும் கூட ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த இரவில் தான் வருகின்றது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா 23ஆம் இரவு தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு, 25ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வைங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, மக்கள்கிட்ட வந்து சந்தோஷமா
எப்பா லைலத்துல கதிர இரவு 23ஆம் இரவு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல வர்றாங்க. வெளியே சொல்ல வந்தா 2 சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, சச்சரவில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அந்த 2 சச்சரவுகள் 2 சஹாபாக்கள் நபி தோழர்களுடன் சச்சரவில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சூழலையை பார்த்தோம்னா டக்குன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. மறந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு லைலத்துல கதிர இரவு எதுவென்று எனக்கு சொல்லப்பட்டது, ஆனால் சொல்ல வந்த நீங்க ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு டக்குன்னு மறந்து போயிருச்சு, அவ்வளவுதான் மறந்துடுச்சு, நீங்க திடீர்னு வருவாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதை நிப்பாட்டிட்டாங்க. அப்ப என்ன விஷயம் என்று சொன்னால், அதுலயும் என்ன செய்யறாங்க, சரி இது உங்களுக்கு நன்மையாக கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா சொன்னாங்க எனக்கு இந்த கடைசி இந்த ஒற்றைப்படையான இரவில் எனக்கு தேடிக்கொள்ள சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில், உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று நமக்கு சொல்லப்பட்டிருந்தால் நாம் என்ன செய்வோம், நிச்சயமாக அந்த எந்த இரவில் வழங்குகின்றோமோ இல்லையோ அந்த இரவில் நாம் நிச்சயமாக அதிகமான நன்மைகளில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்திருப்போம். இப்போ அந்த இரவு மறக்கடிக்கப்பட்டதன் காரணமாக, அது சொல்லப்பட்டதன் காரணமாக, சொல்லப்படாததன் காரணமாக நமக்கு என்ன ஒரு நன்மை ஏற்படுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில நமக்கு எல்லா இரவையும் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கிறதா இல்லையா? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது நன்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகத்துல இந்த நம்ம நிறைய பள்ளிவாசல்கள்ல இந்த இரவு தொழுகை, பெரும்பாலான இந்த இரவு வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி பெரிய ஏற்பாடுகள் செய்யப்படுவது கிடையாது. அதே நேரம் குறிப்பிட்ட ஒரு நாளை தேர்ந்தெடுத்து, உதாரணமாக 27ஆம் கிழமை அந்த நாளை தேர்ந்தெடுத்து இன்றுதான் நாம் அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டும் தேர்ந்தெடுத்து மீதி நாட்களை பாழாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் மிகவும் வருத்தத்துடன் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ருடைய நன்மையும் லைலத்துல் கத்ருடைய அந்த தைரியத்தையும் முழுமையாக அறுவடை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அதே நேரம் பித்அத் இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கம் என்று காட்டி தந்தார்களோ அதைத்தான் நாம் பின்பற்றி அங்கீகரிக்கப்பட்ட வணக்க வழிபாடாக நமது வணக்க வழிபாடுகளை ஆக்கியை கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றோம். வாஹ்ரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.